ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ். இது வந்து லெக்சர் நம்பர் 4. லெக்சர் நம்பர் 4 டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். செகண்ட் டைப் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சோர்ஸ்னா என்ன? அது வந்து எனர்ஜியை டெலிவர் பண்ணும். எதுக்கு? எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்குக்கு. ஸோ சோர்ஸ்னா டெலிவர்ஸ் எனர்ஜி டு த எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் அப்படின்னா சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னா என்ன? இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது வீட்டில் அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. அதில் அப்பா வந்து ஒர்க் போகிறாங்க, அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க. அப்பா வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு வர்ற சேலரியை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக உங்களுக்கு தேவையான பாக்கெட் மணியை கொடுக்குறாரு. இது என்னது? இது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட மணியை அவர் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்பா வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இன்கேஸ் அப்பா வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு வர்ற சேலரியை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அம்மா வந்து அவங்க வந்து சேவிங் பண்ணுறாங்க. அந்த சேவிங்ஸ்லேருந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. இது என்னது? இதுதான் டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்போ அம்மாங்கிறது டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்பாங்கிறவர் ஓன் மணியை அவர் வந்து மேக் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு. ஓன் மணி மீன்ஸ் அவரே இது பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. அவர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அது மூலமாக வர்ற மணியை அவர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறாங்க. அது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். அம்மா வந்து அவங்களோட அப்பா கொடுத்த மணியிலிருந்து சேவிங்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். அதுதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? இப்போ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். டெஃபினேஷனோட பார்த்துடலாம். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் டெஃபினேஷன் பாருங்க. It is delivers energy to the network on its own. Own means அவரோட சொந்த மணியை அப்பா வந்து உங்களுக்கு கொடுக்கல. சொந்த மணி மீன்ஸ் அவரே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல, அவரோட சேலரியிலேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் இங்கேயும். இண்டிபெண்டன்ட் சோர்ஸுங்கிறது அது ஒன்றுமோ தனியாக ஒரு சோர்ஸுன்னு கிடையாது. அது வந்து பவர் பிளான்ட் இருக்குது, அங்கேருந்து வர்ற பவர் இருக்குது. அதை வந்து ஒரு சோர்ஸில் ஸ்டோர் பண்ணி அது வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுதான் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இதுவே அந்த சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்காம அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் மூலமாக நம்மளுக்கு அது கிடைச்சதுன்னா அது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸ் பார்க்கும்போது அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இட் டெலிவர்ஸ் எனர்ஜி டு த நெட்வொர்க் ஆன் இட்ஸ் ஓன். ஓன் எனர்ஜியை அது வந்து டெலிவர் பண்ணும் நெட்வொர்க்குக்கு. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துடலாம். இண்டிபெண்டன்ட் சோர்ஸோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா வோல்டேஜ் சோர்ஸ். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். நான் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டெலகிராமில் போய் குரூப்பில் லிங்க் பண்ணுங்கள், குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் குரூப்பில் மறக்காமல். ஏன்னா அதில் தான் நான் பிடிஎஃப் எல்லாத்தையும் சென்ட் பண்ணுறேன். நான் கிளாஸ் நோட்ஸ் என்ன எடுக்கிறேனோ அது எல்லாமே அதிலேயே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து
கரண்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இந்த ரெண்டு சோர்ஸ் தான். இந்த வோல்டேஜ் சோர்ஸே சப்டிவிஷனா என்ன வரும்னா 2 டைப்ஸா இது வந்து டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், செகண்ட் வந்து பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸும் அதே மாதிரி தான். ஐடியல் கரண்ட் சோர்ஸ், பிராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்கு. அது வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்கு. ஐடியல் கரண்ட் சோர்ஸ், பிராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். இது வரைக்கும் எந்த கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே புரியாமல் இல்லைல்ல? எல்லாமே புரியுதுல்ல? ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் நோட்ஸ் எடுக்கும்போது டைரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ரன்னிங் நோட்ஸ் எடுக்காதீங்க. நான் திருப்பி இதை வந்து சொல்கிறேன், ரன்னிங் நோட்ஸ் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பரை வச்சு ஏதாவது ஒரு கீ பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. இல்லைன்னா ஏதாவது நான் ப்ராப்ளம் சொல்லும்போது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்களே தவிர மற்றபடி நீங்கள் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்காதீங்க. கிளாஸ் முடிஞ்சதும் நான் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன், லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அது ரிலேட்டட் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று கொடுக்குறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பரில் கூட நோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 1 by 1 பார்த்துடலாம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். வோல்டேஜ் சோர்ஸ்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்னா என்ன நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டு. 1 மார்க்லலாம் நிறைய டைம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் லீனியர் இன் நேச்சர் டியூ டு inherent non-linear relation between voltage and current. They are basically active நான்-லீனியர் யூனிலேட்ரல். இதுதான் இந்த பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சோர்ஸ்னாலே அது ஆக்டிவ் தான். ஸோ இந்த பாயிண்ட் ஓகே. நான்-லீனியர் மீன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான்-லீனியராக இருந்தால் அது கண்டிப்பாக யூனிலேட்ரலாக தான் இருக்கும். ஏன்னா லீனியர்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லீனியராக இருந்தால் அதை கண்ணை மூடிட்டு நம்ம பைலேட்ரல்னு சொல்லிடலாம். ஸோ நான் லீனியர்னா அதை கண்ணை மூடிட்டு நம்ம யூனிலேட்டர்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆல் இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் ஆர் நான் லீனியர் இன் நேச்சர் டியூ டு இன்ஹரண்ட் நான் லீனியர் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதாவது விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் லீனியராக இருக்கும் சோர்ஸுக்கு. நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சோர்ஸ். ஓகேவா? தே ஆர் பேசிக்கலி ஆக்டிவ் நான் லீனியர் யூனிலேட்ரல். இந்த பாயிண்ட்டை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சோர்ஸ்னால ஆக்டிவ் தான். ஆக்டிவ்னா இது வந்து நான் லீனியர் ரிலேஷன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் லீனியராக இருந்தால் யூனிலேட்ரல். நம்ம இப்போ 1 by 1 பார்த்துடலாம். இப்போ வோல்டேஜ் சோர்ஸில் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டையும் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கரண்ட் சோர்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் நிறைய இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.
சும்மா மக்கப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை எப்படி இதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, நம்ம இப்போ படிக்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் தியரம்ஸ் போகும்போதோ சரி, டிரான்சியன்ட்டு 2 போர்ட் நெட்வொர்க் இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு கேவிஎல் கேசிஎல் எல்லாம் நோடல் அனாலிசிஸ் மெஷ் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வர வேண்டியது இந்த பாயிண்ட் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ. ஏன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வேற, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வேற. ஓகேவா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 அப்படி இருந்தால் அது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க் மூலமாக நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. Vs இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். நான் ஏன் இங்க டாட் வைக்கிறேன்னு நான் சொல்றேன். இது RL மீன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து வெளியே வர கரண்ட் வந்து நான் ISன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வச்சிருக்கேன்ல, இந்த பாயிண்ட் என்னன்னா டெர்மினல்னா என்னன்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். அது நம்மளோட ஹேண்டில் இருக்கு. ஏன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றதும் லோட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்டென்ஷன் பண்றதும் அதோட நம்ம கையில் இருக்கு. பட் இந்த சோர்ஸை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கும். ஓகேவா? அதனால இந்த பாயிண்ட்டை நான் வந்து டெர்மினல்னு வச்சுக்கிறேன். AB 2 டெர்மினல். இதுக்கு நேம் கொடுத்துடலாமா? இது வந்து A, இது வந்து B. இப்போ இது IS. கரண்ட் சீரியஸாக இருந்தால் சேமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது IS. ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் என்னவா இருக்கும்? IS-ஆக தான் இருக்கும். நான் அதை வந்து ILன்னு வச்சுக்கிறேன். ILங்கிறது என்ன மீனிங்? IL இஸ் ஈக்குவல் டு IS. ஏன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கரண்ட்டும் இந்த லோடுக்கு வரக்கூடிய கரண்ட்டும் சேமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் இது ரெண்டுமே சீரியஸா இருக்கு. ஓகேவா? இந்த டெர்மினல் வோல்டேஜை நான் மெஷர் பண்றேன். பிளஸ் மைனஸ் VT டெர்மினல் வோல்டேஜ். இப்போ இதை வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா எப்படி நம்ம பண்ண முடியும் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து IL, இது வந்து VT, தட் மீன்ஸ் டெர்மினல் வோல்டேஜ். இந்த ரெண்டுக்குமான VI கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். IL அதாவது லோடுக்குரிய வோல்டேஜ், லோடுக்குரிய கரண்ட். இது லோடு வோல்டேஜ் தான், ஏன்னா பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேம். ஸோ இந்த VSும் VTயும் சேமாக இருக்கு. பாருங்க, இங்கேயே நான் எழுதிடுறேன். VT இஸ் ஈக்குவல் டு VS. ஏன்னா பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேம். அது வரைக்கும் ஓகே. இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த RL இருக்குல்ல, இந்த RL
நான் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ RL இஸ் ஈக்குவல் டு 2 ஓம் இருக்கு. அடுத்து நான் 5 அந்த ஏன்னா இது வந்து லோட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஏன்னா இது வந்து லோடாக இருக்குது. நான் லோடை வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 ஓமாக இருக்குது. அதை வந்து நான் 5 ஓமாக மாற்றலாம், 10 ஓமாக மாற்றலாம், என்ன வேணால் மாற்றலாம். மாற்றினா இந்த VT வந்து சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இந்த VS இருக்குல்ல, இந்த VS தான் VT ஆல்வேஸ். ஏன்னா இதை நான் சேஞ்ச் பண்ணால் கரண்ட் சேஞ்ச் ஆகும், பட் இந்த டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா பேரலா இருக்கு. ஏன்னா இது வந்து இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. நம்ம மாற்றக்கூடிய இது வந்து நம்ம லோடில் மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றக்கூடிய விஷயம் இருக்கு. பட் இந்த சோர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம RL சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த RL வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இந்த VTங்கிறது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அது VS மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் இது எக்ஸாம்பிளோடையும் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஜென்ரலாக எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போது எப்படி இருக்குன்னா IL என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம். IL மீன்ஸ் IS, அதாவது சீரியஸாக இருக்கிறதுனால டைரெக்டாக எழுதியிருக்கேன். அப்போது IL என்னவா வேணா இருக்கலாம், பட் VTங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா பாருங்க, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த கிராஃப் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது IL வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகலாம், நெகட்டிவாக போகலாம், பாசிட்டிவாக போகலாம், எது வேணால் போகலாம். பட் VTங்கிறது எப்பவுமே ஈக்குவல் டு VS. ஸோ VT இஸ் ஈக்குவல் டு VS, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது எப்பவும் மறக்கக்கூடாது. இது ஏன் என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்த சர்க்யூட் மாதிரியே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ட்ரா பண்ணுவோம். இது ஒரு 10 வோல்ட் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ப்ராக்டிக்கல் நான் இன்னும் வரல, இது ஜஸ்ட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். டெர்மினல் AB. இப்போ இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் கூட நான் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். அந்த லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 5 ஓம். இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன நம்மளுக்கு தெரியும், ஓம்ஸ்லா தெரியும். ஓம்ஸ்லா தெரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் நீங்கள் KVL கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓம்ஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால ஏன்னா ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கு. ஸோ கரண்ட் வந்து ஹை போலாரிட்டி டு லோ போலாரிட்டி தான் கரண்ட் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இது IS. நான் சொல்லியிருக்கேன் ISும் சேம் தான், ILும் சேம் தான். ஏன்னா இந்த சோர்ஸ் வந்து வெளியே கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கும் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஏன்னா இது வந்து சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ IL இஸ் ஈக்குவல் டு IS. இந்த கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/5. ஏன் 10ன்னு சொல்கிறேன்? பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேம். ஸோ இது 10 வோல்ட்னா இது 10 வோல்ட். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஸோ கரண்ட் என்னது? 10/5. 10/5 2 ஆம்பியர். அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? 2 ஆம்பியர். சேம் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை நான் எடுத்துக்கிறேன், வேற ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னு பாருங்க. இது வந்து ஃபிகர் A. சேம் அதே தான், அதே சோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் 10 வோல்ட், அதே டெர்மினல்,
லோட் ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம். ஓகேவா? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் IS, இது IL. IL இஸ் ஈக்குவல் டு IS, ஏன்னா சீரீஸாக இருக்கு. இப்போ டெர்மினல் வந்து A B. இப்போ இது 10 வோல்ட்னா VT என்னது நான் சொல்லியிருக்கேன்ல, ப்ளஸ் மைனஸ். இது 10 வோல்ட்னா VT வந்து என்னது, VT இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். அப்போ இது எல்லாமே பேரலா இருக்கு. ஸோ ப்ளஸ் மைனஸ். இப்போ கரண்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். கரண்ட் பாருங்க, இது எல்லாமே பேரலா இருக்கு. ஸோ இது என்னது 10 வோல்ட். அப்போ VT இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்சே ஆகலை. பட் லோட் கரண்ட் பாருங்க, இது பிளஸ் இது மைனஸ். கரண்ட் enters from positive, leaves from negative any passive element. So 10 divided by 2 5 ஆம்பியர். 5 ஆம்பியர் கிடைக்குது. இங்க பாருங்க, இங்க இந்த சர்க்யூட்ல என்ன கரண்ட் கிடைக்குது, 2 ஆம்பியர் கிடைக்குது. இந்த சர்க்யூட்ல என்ன கிடைக்குது, 5 ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்குது. ரெண்டு நெட்வொர்க்கையும் பாருங்க. இது வந்து என்னது, ஃபிகர் நம்பர் B. ரெண்டு நெட்வொர்க்கையும் பாருங்க. போத் ஃபிகர் A அண்ட் ஃபிகர் B ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து RL. லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் லோட் கரண்ட் சேஞ்ச் ஆகுதா? ஆமா, சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா லோட் கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அங்க பாருங்க 5 ஓம் இருக்கு, இங்க 2 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குது. இங்க 2 ஓம் இருக்கு, 5 ஆம்பியர் கரண்ட் கிடைக்குது. பட் VT சேஞ்ச் ஆகுதா? VT will not change. அதாவது டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்சே ஆகல. இங்க பாருங்க, ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்றேன், கரண்ட் சேஞ்ச் ஆகுது. பட் VTங்கிறது இங்க பாருங்க 10 வோல்ட், இங்கே 10 வோல்ட் தான். ஸோ இதை நான் எதுக்கு நான் சொன்னேன் ப்ரீவியஸ் கேஸில் பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது கரண்ட் என்னவா வேணா இருக்கலாம், லோட் கரண்ட். பட் வோல்டேஜ் வந்து சேஞ்சே ஆகாது. VS இஸ் ஈக்குவல் டு VT தான் ஆல்வேஸ். நான் சொல்லியிருக்கேன் VT இஸ் ஈக்குவல் டு VS, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். நம்ம கரண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஜஸ்ட் நம்ம ரெசிஸ்டர் சேஞ்ச் பண்ணாதான் கரண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும். அதனால நான் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணேன், அதனால கரண்ட் சேஞ்ச் ஆகுது. கரண்ட் என்னவா வேணா இருக்கலாம், 2 ஆம்பியரா இருக்கலாம், 5 ஆம்பியரா இருக்கலாம். அது வந்து எது காரணமா நடக்குது, அது வந்து இங்க லோட் ரெசிஸ்டன்ஸை நான் சேஞ்ச் பண்ணதுனால 2 ஆம்பியரோ 5 ஆம்பியரோ நான் எனக்கு கிடைக்குது. பட் இந்த VTங்கிறது ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். VT இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் VS, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதை தான் இங்க சொல்லியிருக்கேன். ஃபர்தரா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இதோட கொஞ்சம் பெரிய நெட்வொர்க்காக நம்ம பார்த்துடலாம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்போ இந்த நெட்வொர்க்கை பாருங்க. இதே பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்னா, ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்படி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து பிராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். இங்க எதுவுமே கனெக்ட் ஆகல, ஜஸ்ட் ஷார்ட்டா மட்டும் இருக்கு. ஸோ இது வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் சோர்ஸ். ஓகேவா? A B 10 வோல்ட், இது பிளஸ் மைனஸ். இங்க இருந்து நான் வந்து என்னோட லோடை நான் கனெக்ட் பண்ண போறேன். அந்த லோடு எப்படி வேணா இருக்கலாம், அது ஒரு கரண்ட் சோர்ஸ் கூட லோடா நான் கன்சிடர் பண்ணலாம். இங்க பாருங்க, இது VT,
பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து விடி. விடி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். இது என்னன்னா இது 10 ஓம் கொடுத்துருக்காங்க. இது 1 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இப்போ இது விடினா இதுக்கு பேரலாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் விடி தான். ஸோ இதுவும் 10 வோல்ட் தான். இது 10 வோல்ட், இது 10 வோல்ட். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். ஏன்னா போலாரிட்டிவ் சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த கரண்ட் என்னது? 10 டிவைடட் பை 10 1 ஆம்பியர். இது 1 ஆம்பியர். அப்போ இது என்னது? இது ஆல்ரெடி 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். இது 1 ஆம்பியர். நான் கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். கேசிஎல் அப்ளை பண்ணால் இது ஐஎஸ். ஐஎஸ்ங்கிறது என்னது? இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஎஸ். ஐஎஸ் என்னது? கேசிஎல் யூஸ் பண்ணுங்க. கேசிஎல் யூஸ் பண்ணால் கேசிஎல் என்ன சொல்லியிருக்கேன்? சமேஷன் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட். லீவிங் கரண்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்டரிங் கரண்ட் என்ன? என்டரிங் கரண்ட் ஐஎஸ். லீவிங் கரண்ட் என்ன? சமேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர். அப்போ 1 + 1 2 ஆம்பியர். ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். அப்போ ஐஎஸ்ங்கிறது என்னது? 2 ஆம்பியர் கரண்ட். சேம் நெட்வொர்க், இதே நெட்வொர்க்கை நான் எடுக்கிறேன். அதாவது இதே சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸை நான் எடுக்கிறேன். நான் லோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேம் நெட்வொர்க், சேம் சோர்ஸ், இது ஏ, இது பி, இது விடி, இது 10 வோல்ட், இங்க நான் கரண்டோட டைரக்ஷனை இப்படி நான் எடுத்துக்கிறேன் 1 ஆம்பியர். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு ஜஸ்ட் நான் நோட் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இது 10 ஓம். நான் சொல்லியிருக்கேன் பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேம். ஸோ விடி இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். இது ப்ளஸ் மைனஸ்னா அப்போ இதுவும் ப்ளஸ் மைனஸ் தான். ஏன்னா பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேம், போலாரிட்டியும் சேமாக தான் இருக்கும். 10 வோல்ட். அப்போ 10 வோல்ட் டிவைடட் பை 10 1 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. இங்கே பாருங்க. இப்போ ஐஎஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஐஎஸ்னா நான் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் நான் சொல்லியிருக்கேன். சமேஷன் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட். கேசிஎல். கேசிஎல். ஓகேவா? கேசிஎல்லேருந்து நான் இப்போ ஐஎஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஐஎஸ்ங்கிறது என்னது? என்டரிங் கரண்ட். அப்போது இந்த 1 ஆம்பியருங்கிறதும் என்டரிங் கரண்ட் தான். இந்த நோடில் என்டர் ஆகுதுல்ல, இந்த நோடில் என்டர் ஆகுது. அப்போ ஐஎஸ் + 1 இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். இந்த ஒரு பிரான்ச்சில் இருக்கிற கரண்ட் மட்டும் தான் லீவ் ஆகுது. ஸோ 1. அப்போ தேர்ஃபோர் ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆம்பியர். அப்போ ஐஎஸ்ங்கிறது என்னது? 0 ஆம்பியர். இங்க பாருங்க, இங்க 2 ஆம்பியர் இருக்கு, இங்க 0 ஆம்பியர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நான் 1 by 1 வரேன். ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் புரியும். நெக்ஸ்ட் இதே சோர்ஸை நான் வச்சு இன்னொரு லோடை கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் சோர்ஸ் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். சேம் சோர்ஸ் என்னது? அதே 10 வோல்ட் சோர்ஸ். 10 வோல்ட் சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் சேம் டெர்மினல் ஏபி. லோடு வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த என்னோட லோடில் இது வந்து என்னதுன்னா 10 ஓம்.
ப்ளஸ் மைனஸ் விடி, விடினா டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். இது பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ்னா இதுவும் ப்ளஸ் மைனஸ் தான். அப்போ 10 டிவைடட் பை 10 1 ஆம்பியர். இப்போ நான் ஐஎஸ் கண்டுபிடிக்கணும். கேசிஎல் என்டரிங் கரண்ட், இங்க ஐஎஸ் இங்க என்டர் ஆகுறது 2 ஆம்பியர் கரண்ட், இங்க லீவ் ஆகுறது 1 ஆம்பியர் கரண்ட் 1. therefore ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆம்பியர். அப்போ ஐஎஸ்ங்கிறது என்னது? மைனஸ் 1 ஆம்பியர். ஓகேவா? இது மைனஸ் 1 ஆம்பியர்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? 1 ஆம்பியர். அதாவது இதோட இது 1 ஆம்பியர்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்ற கரண்ட் வந்து அதோட ஆப்போசிட் போலாரிட்டி, அதாவது பிளஸ் 1 ஆம்பியர். ஆக்சுவலாக கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் தான் ஃப்ளோ ஆகும்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம கரண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது இது வந்து மைனஸ் 1 ஆம்பியர். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த 3 ஃபிகர்லையும் பாருங்க. இப்போ 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த 3 எக்ஸாம்பிளில் பாருங்க என்ன நடந்திருக்கு. கரண்ட் வந்து இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, இங்கேயும் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா, இதில் ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா. இந்த 3 ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்லையும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி இருக்கு? ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து வேற வேற தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் எதுக்கு நான் இதை எல்லாத்தையும் சொல்றேன்னா, இங்க பாருங்க, இது என்னன்னா ஐஎஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎல். அதாவது ஐஎல்ங்கிறது இந்த 1 ஆம்பியர், இந்த 2 ஆம்பியர் இந்த டைரக்ஷனில் போகிறது, இதெல்லாம் சேர்த்து ஐஎல். ஓகேவா? அப்போது இந்த ஐஎஸ்ங்கிறது ஐஎல்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஐஎஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஐஎஸ்ங்கிறது இந்த வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அதாவது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஎஸ்ங்கிறது. இப்போ ஐஎஸ்ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். இங்க பாருங்க, ஐஎஸ்ங்கிறது நெகட்டிவ்ல வந்திருக்கு, இங்க பாருங்க 0 வந்திருக்கு, ஐஎஸ்ங்கிறது 2 வந்திருக்கு. ஐஎஸ்ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். பட் விடிங்கிறது சேமா இருக்கு பாருங்க. எல்லாத்துலயும் விடிங்கிறது 10 வோல்ட் 10 வோல்ட் 10 வோல்ட், எல்லாத்துலயும் விடிங்கிறது சேமா தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் நம்ம எழுத போறோம். அது என்ன நோட்னு பாருங்க. டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை தி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. ஆஃபர்ட் பை தி ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் மூலமா எந்த ஒரு டெர்மினல் வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ணனாலும் அது வந்து எப்படி கிடைக்கும்னா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் current flowing through it. பாருங்க, ஐஎஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்ல இதெல்லாம் லோடு, 2 பிரான்ச்சும் சேர்த்து லோடு. அப்ப ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎல். இந்த ஐஎல் தான் 2ஆ டிவைட் ஆகுது. ஒன்று 1 ஆம்பியர், இன்னொன்று இந்த டைரக்ஷன்ல 2 ஆம்பியர். அப்போ ப்ரீவியஸ் கேஸ்லையும் பாருங்க, இந்த ஐஎஸ் இருக்குல்ல, இந்த ஐஎஸ் தான் இதெல்லாம் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இந்த 2 பிரான்ச்லேயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட். இந்த ஐஎல்ங்கிறது என்னன்னா, ஐஎல்ங்கிறது இந்த 1 ஆம்பியர் இந்த 1 ஆம்பியர், therefore 2 ஆம்பியர் 2 ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் ஆயிருது. அப்போ ஐஎஸ்ங்கிறது கரண்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் டெர்மினல் வோல்டேஜ் வந்து அதுக்கு இண்டிபெண்டா இருக்கும். ஏன்னா டெர்மினல் வோல்டேஜ் இந்த கரண்டால ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? டெர்மினல் வோல்டேஜ் இந்த கரண்ட் வந்து இங்க வந்து
0 ஆம்பியர் எனக்கு கிடச்சிருக்கு, இங்கே வந்து 2 ஆம்பியர் கிடச்சிருக்கு, நெக்ஸ்ட் பேஜில் இங்கே -1 ஆம்பியர் கிடச்சிருக்கு. பட் டெர்மினல் வோல்டேஜ் என்ன நடந்திருக்கு, சேமாக தான் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை த ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். கரண்ட் என்னவா வேணால் இருந்தாலும் டெர்மினல் வோல்டேஜ் வந்து ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸோட டெர்மினல் வோல்டேஜ் வந்து அந்த கரண்ட்டுக்கு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் அதே தான், இதை ஜஸ்ட் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கேன். கரண்ட் த்ரூ த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், ideal voltage source can be positive or negative or any value, எப்படி வேணா இருக்கலாம். பட் அது வந்து டிபெண்டிங் ஆன் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். இப்போ எந்த ஒரு நெட்வொர்க் இங்கே நாட் ஓன்லி இந்த கிளாஸ்ல மட்டும் பார்த்துக்காதீங்க, நீங்க இனி வர்ற எல்லா கிளாஸ்லையும் பாருங்க. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, அந்த வோல்டேஜ் சோர்ஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், உங்களால டைரக்டா கால்குலேட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்க, பின்னாடி பாருங்க, ப்ரீவியஸ் கேஸ்ல இந்த இங்க பாருங்க, இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு நீங்க கேட்டாங்கன்னா உங்களால டைரக்டா 0 ஆம்பியர்னு உங்களால சொல்ல முடியாது. அது எப்படி நம்மளால சொல்ல முடியும்னா, ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்ல இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த பார்ட் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது லோட் சைடில் இருக்கிற பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி அப்புறம் நம்ம கேசிஎல் யூஸ் பண்ணி அப்புறம் தான் இந்த வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ வோல்டேஜ் சோர்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே தான் கரண்ட் சோர்ஸும். ஒரு கரண்ட் சோர்ஸில் அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ண கேட்டாங்கன்னு வைங்களேன், உங்களால் டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கை நம்ம சால்வ் பண்ணிட்டு அதில் ஒரு வோல்டேஜ் கிடைக்கும்ல, அந்த வோல்டேஜ் என்ன டைரக்ஷன் எப்படி பொலாரிட்டி இருக்கோ அது ரிலேட்டடாக தான் அந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கும். நம்ம ப்ராக்டிகல் கரண்ட் சோர்ஸ் பார்க்கும்போது, ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களால் டைரெக்டாக சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கை சால்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கேசிஎலோ கேவிஎலோ யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம அந்த வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை அப்புறம் தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த நெட்வொர்க்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணேன், இந்த பிரான்ச்சை சால்வ் பண்ணேன். இந்த பிரான்ச்சில் ஆல்ரெடி 1 ஆம்பியர் இருக்குது. அப்போது இந்த 1 ஆம்பியர் இதை சால்வ் பண்ணி இந்த ஐஎஸ் நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஐஎஸ்ங்கிறது என்னது, இந்த 10 வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். அதே தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணேன், சால்வ் பண்ணிவிட்டு இதை கேசிஎல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு அப்புறம் 10 வோல்டேஜ் சோர்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அப்புறம் தான் கால்குலேட் பண்ணேன். லாஸ்ட்டாக தான் நம்மளால் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கரண்ட் சோர்ஸுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளால் வோல்டேஜ் அக்ராஸாக கரண்ட் சோர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், அதை தான் இங்கே இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். current through the ideal voltage source can be positive. பாருங்க, இங்க பாசிட்டிவ் கிடைச்சது, 0 கிடைச்சது, இங்க பாருங்க நெகட்டிவ் கிடைச்சது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனி வேல்யூ டிபெண்டிங் ஆன் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ளோ ஆகிற கரண்ட் இருக்குமே தவிர இதை வச்சு நம்மளால எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. இந்த 10 வோல்டேஜ் சோர்ஸை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு போவோம். practical voltage source. practical voltage sourceல internal resistance இருக்கும். ideal voltage sourceல internal resistance 0 நான் சொல்லியிருக்கேன். practical voltage sourceல practical voltage sourceல internal resistance இருக்கும். அந்த சர்க்யூட் ஜெனரலா எப்படி இருக்கும்னா, இது Vs,
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இது ஆர்எஸ். இது வரைக்கும் நம்ம சோர்ஸ் பார்ட்டு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் சோர்ஸ் பார்ட், இதுதான் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். இதில் நான் லோடு கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த டெர்மினல் வந்து ஏபி. இது என்னன்னா விடி டெர்மினல் வோல்டேஜ். இப்போ நான் ஒரு லோடு கனெக்ட் பண்ண போகிறேன். RL. ஓகேவா? இப்போ இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து IS. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சீரீஸாக இருந்தால் கரண்ட் சேமாக இருக்கும். இங்கே ஐஎஸ்னா இதுவும் ஐஎஸ் தான். நான் இதை வந்து லோட் கரண்ட்னு வச்சுக்கிறேன். IL இஸ் ஈக்குவல் டு IS. லோட் கரண்ட்னாலும் இதே சோர்ஸ் கரண்ட் தான் லோடுக்கும் ஃப்ளோ ஆகுது. ஸோ நான் வந்து லோட் கரண்ட்டையும் சோர்ஸ் கரண்ட்டையும் சேம் நான் சொல்லியிருக்கேன். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ILன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் அதே கிராஃப் தான், VI கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பாருங்க. இது என்னது? VT. இது என்ன? IL. இது எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். கலர் சேஞ்ச் பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது வந்து IL வந்து இது வந்து 0. இந்த பாயிண்ட் வந்து VS. இப்போ பாருங்க, ஜஸ்ட் நல்லா கிளியரா லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதை வந்து நான் KVL யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, current enters from positive, leaves from negative, any passive element. இதை வந்து throughout the subject நான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன? ISRS. இதே சேம் கரண்ட் தான் இங்க ஃப்ளோ ஆகுது. பட் நான் இங்க வந்து டெர்மினல் வோல்டேஜை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து VTன்னு எடுத்துக்கிறேன். நான் இங்க மட்டும் KVL கண்டுபிடிக்க போறேன். இந்த லோடை விட்டுருங்க, ஏன்னா இந்த VTங்கிறது தான் இந்த லோடு வோல்டேஜும் தான். ஏன்னா ரெண்டுமே பேரலா இருக்கு. ஸோ இதுவும் VT தான். ஸோ நான் KVL நான் டைரக்டா இப்படி எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, அப்ளை KVL. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது வந்து என்னது? -to + வோல்டேஜ் ரைஸ்னா ப்ளஸ் போட சொல்லியிருக்கேன். அப்போ +VS +to - வோல்டேஜ் ட்ராப், therefore -ISRS. இது என்னது? VT ட்ராப் ஆகுது. ஸோ -VT இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு வந்து VT தான் வேணும். அப்போ VT இஸ் ஈக்குவல் டு VS - ISRS. இதுதான் எனக்கு கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த IS இருக்குல்ல, ISங்கிறது நெகட்டிவ் பார்ட். நெகட்டிவ் தானே முன்னாடி இருக்கு, நெகட்டிவ் பார்ட். இப்போ இன்கேஸ் IS வந்து 0 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், IS வந்து 0 ஆயிடுச்சுன்னா VT இஸ் ஈக்குவல் டு VS நம்மளுக்கு கிடைச்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். IS ஈக்குவல் டு IL நான் சொல்லியிருக்கேன், அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ இது பாருங்க, 0 இருக்கும்போது வோல்டேஜை பாருங்க, VS. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். VT இஸ் ஈக்குவல் டு VS நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ IS வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோடய நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இங்க பாருங்க, இந்த நெகட்டிவ் பார்ட் இருக்குல்ல, நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ
இந்த வீட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். இதுவே இன்கேஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா வைங்களேன், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த விடி டிக்ரீஸ் ஆகும். இதை நான் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கே புரியும். அது எப்படி நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதாவது ஐஎஸ்ங்கிறத எப்படி என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது இஃப் இந்த ஆர்எல் இருக்குல்ல, ஆர்எல்ல நான் ரெடியூஸ் பண்ணுறேன், ஆர்எல்ல நான் குறைக்கிறேன். குறைச்சா என்ன ஆகும்னா ஐஎஸ்ங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐஎல் ரெண்டுமே ஏன்னா சீரீஸாக இருக்குது, அதனால ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎல் தான். ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆர்எல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐஎஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஐஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விடி வந்து ரெடியூஸ் ஆகும். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணால் உங்களுக்கு புரியாது. எப்படி ஆர்எல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐஎல் எப்படி, ஐஎஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், விடி எப்படி டிக்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நான் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இது 5 வோல்ட் சோர்ஸ். என்ன சோர்ஸ், ப்ராக்டிக்கல் சோர்ஸ். நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் சோர்ஸ் தான் பார்த்துருக்கோம், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். இது டெர்மினல், இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். இதை நான் என்னால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம்னு வச்சுக்கோங்க. இது ஏ, இது பி. இப்போ நான் என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் நான் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், லோட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓப்பன் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம பைலேட்ரல் யூனிலேட்டர் பார்க்கும்போது நான் அதை படிச்சிருக்கோம். இதே ஷார்ட் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 0. ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. அதனால தான் நான் சொன்னேன் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, இங்கே ஷார்ட்டாக இருக்கும். இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில், இங்கே ஷார்ட்டாக தானே இருக்கும். அதனால தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நான் அதில் சொல்லியிருக்கேன். இதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால தான் ஷார்ட்டாக இருந்தால் 0, ஓப்பனாக இருந்தால் இன்ஃபைனைட். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சுதா, ஆர்எல் வந்து இன்ஃபைனைட். ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, இது ஐஎஸ், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சோர்ஸ். இது வந்து லோட் கரண்ட் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ். ஏன்னா சீரீஸாக இருந்தால் கரண்ட் சேமாக இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இது ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்தால் கரண்ட் வந்து இருக்குமா, போகுமா, ஃப்ளோ ஆகுமா, ஆகாது. ஸோ 0 ஆம்பியர். அப்போ ஐஎஸ்ங்கிறது என்னது, 0 ஆம்பியர், கரண்ட் ஃப்ளோ ஆகலை. அப்போது ஐஎஸ் 0வாக இருக்கும்போது இது டெர்மினல் வோல்டேஜ் விடி என்னவா இருக்கும், இங்கே பாருங்கள், 0 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ், லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ், எனி பாசிவ் எலமெண்ட். அப்போ வோல்டேஜ் ட்ராப் என்ன, 0 × 1 0 வோல்ட். இங்கே நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. கேவிஎல் அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், கேவிஎல் அப்ளை பண்ண என்ன சொன்னேன், வோல்டேஜ் ரைஸ் +5 வோல்டேஜ் ட்ராப் -0 வோல்டேஜ் ட்ராப் -VT is equal to 0. therefore VT is equal to 5 volt. அப்போ இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், இந்த சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, இந்த வோல்டேஜ் சோர்ஸில் இருக்கிற வோல்டேஜும் இந்த விடியும் சேமாக இருக்கும். அதனால தான் இந்த கிராஃபை பாருங்கள், இந்த கிராஃபை பார்த்தாலும் உங்களுக்கே புரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏன் ட்ராப் ஆகிட்டே போகுதுன்னு பாருங்கள். இங்கே 0வாக இருக்குது, கரண்ட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா விடி வந்து விஎஸ்ஸா ஈக்குவலாக இருக்கும், விஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். கரண்ட் வந்து இங்கே 0வாக இருக்குது, விடி வந்து விஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. therefore 5 வோல்ட். அதனால தான் இப்படி வந்திருக்கு. சேம்
ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போ இன்ஃபைனைட்னு இருக்கு, ஓப்பன் சர்க்யூட் விட்டுருக்கேன். இப்போ நான் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். சேம் 5 வோல்ட் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ், சேம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். அதாவது இதுவும் சேம் தான். டெர்மினல் சேம் டெர்மினல். இப்போ என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னோட கையில் இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணால், இப்போ நான் லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். இது என்னது? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி வோல்டேஜ் சோர்ஸ். இது என்னது? IL. IL இஸ் ஈக்குவல் டு IS. ஏன்னா சீரீஸாக இருந்தால் கரண்ட் சேமாக இருக்கும். அதனால் IL இஸ் ஈக்குவல் டு IS. இப்போ பாருங்க, இப்போ நான் KVL யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் மைனஸ், எனக்கு IS என்னன்னு தெரியாது. இப்போ நான் IS தான் கண்டுபிடிக்க போகிறேன். IS இன்ட்டு 1 IS ப்ளஸ் மைனஸ் IS into 4 IS. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். KVL 5 minus IS minus 4 IS is equal to 0. அப்போ 5 IS is equal to 5 IS is equal to 1 ampere. அப்போ இது வந்து 1 ஆம்பியர். IS 1 ஆம்பியர்னா IL என்னது? அதுவும் 1 ஆம்பியர் தான். ஸோ 1 ஆம்பியர். அப்போ ISங்கிறது என்னது? 1 ஆம்பியர். அப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் என்னது? இது VT, டெர்மினல் வோல்டேஜ். அப்போ VT என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? பேரலலாக இருந்தால் வோல்டேஜ் சேம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தானே VT. பாருங்க, இதுவும் பேரலலாக இருக்குது. நம்ம இதையும் வச்சு கால்குலேட் பண்ணலாம். பட் இப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த டைரக்ஷனில் நான் கால்குலேட் பண்ணும்போது இதையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த 5 வோல்ட்டையும் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதை கால்குலேட் பண்ணும்போது இந்த வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டன்ஸில் ஆகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அப்போ VTனா என்னது? 4 into IS. ISங்கிறது 1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ VT இஸ் ஈக்குவல் டு 4 வோல்ட். பாருங்க, ரெசிஸ்டன்ஸை நான் இங்கே எழுதுறேன். ரெசிஸ்டன்ஸை இன்ஃபைனைட்லேருந்து 4க்கு நான் குறைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறேன். ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ISங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 0 ஆம்பியராக இருந்தது, இங்கே 1 ஆம்பியராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0 ஆம்பியராக இருந்தது 1 ஆம்பியராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ VT என்னவாயிருக்குன்னு பாருங்க. இது 5 வோல்ட்டாக இருந்தது 4 வோல்ட்டா, இங்கே 5 வோல்ட்டாக இருந்தது 4 வோல்ட்டா ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ VTங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு. அதைத்தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ப்ரீவியஸ் ஸ்லைடில். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா VT டைரெக்டாக குறையும். அதைத்தான் நான் டைரெக்டாக சொன்னது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கேன். லோட் ரெசிஸ்டன்ஸை குறைச்சோன்னா, ரெடியூஸ் பண்ணோன்னா IS வந்து இன்க்ரீஸ் ஆகும். IS இன்க்ரீஸ் ஆச்சுன்னா VT ரெடியூஸ் ஆகும். அதை தான் எனக்கு டைரெக்டாக சொல்லிட்டேன். நெகட்டிவ் பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா VT டைரெக்டாக குறையும்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட், இப்போ இன்கேஸ் ஃபர்தராக இன்னொன்னையும் பார்த்துடலாம். ஃபர்தராக பாருங்க. சேம் 5 வோல்ட் சோர்ஸ், 5 வோல்டேஜ் ப்ராக்டிக்கல் சோர்ஸ், 5 வோல்ட். அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம். சேம் டெர்மினல் A B. நான் இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸை இன்னும் ஃபர்தராக நான் குறைக்கிறேன். அப்போ 1 ஓம். இது என்னது? IS. இது என்னது? IL. IL இஸ் ஈக்குவல் டு IS. ஏன்னா சீரிஸாக இருந்தால் கரண்ட் சேம். இப்போ பாருங்க, இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன? IS into 1 IS.
கரண்ட் இன்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். வோல்டேஜ் ட்ராப்புக்கு தான் இதை ப்ளஸ் மைனஸ் போலாரிட்டி நான் போடுறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் ஐஎஸ், ஏன்னா ஐஎஸ் இன்ட்டு 1 ஐஎஸ். இப்போ நான் கேவிஎல் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னது? ப்ளஸ் மைனஸ் விடி. ஓகேவா? இப்போ நான் கேவிஎல் யூஸ் பண்ண போகிறேன். கேவிஎல் யூஸ் பண்ண என்ன ஆகும்? ஐஎஸ் நான் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போது வோல்டேஜ் ரைஸ் 5 minus IS minus IS is equal to 0. 2IS is equal to 5. IS is equal to 2.5 ampere. இப்போ VT கண்டுபிடிக்க போகிறேன். VTங்கிறது என்னது? VTங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக இருக்கிற வோல்டேஜ், அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ். இதோட வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் டைரெக்டாக VT கண்டுபிடிச்சிடலாமா? இதோட வோல்டேஜ் ட்ராப் என்ன? இப்போ நான் IS கண்டுபிடிச்சிட்டேன். இது 1 ohm ரெசிஸ்டர். IS இன்ட்டு 1 ohm ரெசிஸ்டர் தான் வோல்டேஜ் ட்ராப். therefore VT is equal to 2.5 into 1. அப்போ VT is equal to 2.5 volt. இங்கே பாருங்க, இங்கே 4 ohm இன்ஃபைனைட்லேருந்து 4 மாற்றும் போது கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டெர்மினல் வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. 5லேருந்து 4க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் ஃபர்தராக இன்னும் குறைக்கிறேன், அதாவது லோட் ரெசிஸ்டன்ஸை இன்னும் குறைக்கிறேன். குறைச்சா என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து 1 ஆம்பியர்லேருந்து 2.5 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது. பட் VTங்கிறது 4 வோல்ட்லேருந்து 2.5 வோல்ட்டாக ரெடியூஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகுது, இது ரெடியூஸ் ஆகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். RL reduces, IS increases, VT reduces. இதைத்தான் நான் இங்கே சொன்னேன். இதுதான் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு சர்க்யூட் வரைகிறேன். ஃபைவ் வோல்ட் 5 வோல்ட். இதை நான் நோடு வோல்டேஜ், நோடு அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு கிரவுண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 ohm 4 ohm 3 ohm. ஓகேவா? இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு ரொம்ப கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேரலாக இருந்தால் வோல்டேஜ் சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வோல்டேஜ் சேம். அப்போ இங்கேயும் 5 வோல்ட் தான். அப்போது இங்கேயும் இதே பேரலாக இருக்குது. அப்போ இதுவும் 5 வோல்ட் தான். ஓகேவா? இப்போது இது ஒரு நோடு வோல்டேஜ் V1. நோடு வோல்டேஜ்னா என்ன, நான் நோடல் அனாலிசிஸ் சொல்கிறேன். இப்போ டைமிங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோடு வோல்டேஜ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நோடுனா என்ன? 2 or more branches interconnection in one point. இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த V1ங்கிற பாயிண்ட்ல இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். அதாவது more than 2 elements connected in one point. இது வந்து என்னது? அதுதான் நோடுன்னு சொல்லியிருக்கேன். நோடு வோல்டேஜ்னா அந்த பாயிண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு என்ன வோல்டேஜோ அதுதான் நோடு வோல்டேஜ். இப்போ இது கிரவுண்டு, அப்போ இது என்ன? இதுவும் கிரவுண்டு தான். அப்போ இது என்ன? இதுவும் கிரவுண்டு தான். இது என்ன? இதுவும் கிரவுண்டு தான். ஏன்னா எல்லாமே ஷார்ட்டில் இருக்குது, சேமாக தான் இருக்கும். அப்போது V1 வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, அதுதான் நோடு வோல்டேஜ். நோடு வோல்டேஜ் அப்போ என்ன? இந்த பிரான்ச்சோட மொத்த வோல்டேஜ் என்ன? 5 வோல்ட். இந்த பிரான்ச்சோட மொத்த வோல்டேஜ் என்ன? 5 வோல்ட். அப்போ V1 வந்து V1 அப்போ என்னது? 5 வோல்ட். V2 5 வோல்ட். ரெண்டுமே 5 வோல்ட். நோடு வோல்டேஜ் ரெண்டுமே 5 வோல்ட். அப்போது இந்த இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 0 ஆம்பியர். ஏன்னா I is equal to V1 minus V2 divided by resistor. ரெசிஸ்டர் என்ன? 2 ohm. V1 என்னது? V1 வந்து ஏன்னா கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ இதுதான் ஹை பொட்டன்ஷியலாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ இதுதான் லோ பொட்டன்ஷியல் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அந்த கரண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா V1 என்ன, V1 வந்து 5 வோல்ட் மைனஸ் V2 வந்து 5 வோல்ட் டிவைடட் பை அந்த ரெசிஸ்டர் என்ன 2 இஸ் ஈக்குவல் டு 0 ஆம்பியர். அதனால இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0 ஆம்பியர். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நோட்டில் சொல்கிறேன். நோட் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வச்சு காமனாக ஒரு 2 பாயிண்ட்ல நான் முடிச்சிடுறேன். டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை, நம்ம ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் எப்படி பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் இருக்கும். டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை தி ப்ராக்டிக்கல் voltage source is depends on current flowing through it. என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் எப்படி சொல்லி, சாரி ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் என்ன சொன்னேன், டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபர்ட் பை தி ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் டெர்மினல் வோல்டேஜ் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் கேஸில் பாருங்கள், எல்லா டெர்மினல் வோல்டேஜும் பாருங்கள், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வச்சு தான் டெர்மினல் வோல்டேஜ் மாறும். இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன 0 ஆம்பியர், இங்கே டெர்மினல் வோல்டேஜ் என்ன 5 வோல்ட், இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன 1 ஆம்பியர், இங்கே டெர்மினல் வோல்டேஜ் என்ன 4 வோல்ட். வருதுங்களா? எங்க டெர்மினல் வோல்டேஜ், அதாவது கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் டெர்மினல் வோல்டேஜ் ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் இருக்கும். பட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் எந்த ஒரு கரண்ட்டையும் அது டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு அர்த்தம். அதை தான் இங்கே பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, கரண்ட் வந்து 2.5 ஆம்பியர், டெர்மினல் வோல்டேஜ் பாருங்க 2.5 வோல்ட், அதாவது ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ டெர்மினல் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸில் டெர்மினல் வோல்டேஜ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும், கரண்ட் வந்து எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், கரண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுனா வோல்டேஜ் கீப் ஆன் சேஞ்சிங், டெர்மினல் வோல்டேஜ் கீப் ஆன் சேஞ்சிங், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது terminal voltage offered by the practical current source is depends on current flowing through it. current வந்து டிபெண்ட் பண்ணி terminal voltage இருக்கும். next point, whenever, அதுக்கு தான் நான் செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தது இந்த பாயிண்ட்டுக்காக தான். whenever current flowing through the passive element என்ன, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர், இதெல்லாம் தான் இஸ் 0. எப்போ 0வா இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் both the nodes are same and vice versa. vice versa னா என்ன சொல்றேன், இங்க பாருங்க, அதாவது ரெண்டு நோடு வோல்டேஜும் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கிடையில ஏதாவது ஒரு பாசிவ் எலமெண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். அதாவது ரெண்டு நோடு வோல்டேஜுக்கு இடையில ஒரு பாசிவ் எலிமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரெண்டு நோடு வோல்டேஜும் சேமாக இருக்குது, அப்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0வாக இருக்கும். இதே வைஸ் வர்சான்னா ரெண்டு நோடு வோல்டேஜ் இருக்குது, அதுக்கிடையில் அதுக்கிடையில் பாசிவ் எலிமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பாசிவ் எலிமெண்ட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் 0வாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ ரெண்டு நோடு வோல்டேஜும் சேமாக இருக்குன்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மாற்றி நம்ம சொல்லணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது 2 ஓம் இப்படி இருக்கா, இப்போ V1 V2 ரெண்டுக்குமான ரிலேஷன்
இங்கே 0 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குமான V1 V2க்கான ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஒரு பேசிவ் எலமெண்ட் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. அப்போது அதுக்கு என்ன மீனிங்னா V1 இஸ் ஈக்குவல் டு V2 அப்படின்னு அர்த்தம். இதுவே மாற்றி V1 இஸ் ஈக்குவல் டு V2, அப்போது அதுக்கடையில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பேசிவ் எலமெண்ட்டில் கரண்ட் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, பேசிவ் எலமெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கடையில் கரண்ட் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதுக்கு ஆப்போசிட் அப்படி நம்ம எழுதுறோம். ரெண்டையும் வைஸ் வர்சாவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் மட்டும் நான் திருப்பி ஒரு டைம் கிளியராக சொல்கிறேன். ரெண்டு நோடு வோல்டேஜ் சேமாக இருந்துச்சுன்னா, ரெண்டு நோடு வோல்டேஜ் V1 V2 சேமாக இருந்துச்சுன்னா, அதுக்கடையில் ஒரு பேசிவ் எலமெண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0வாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஒரு பேசிவ் எலமெண்ட் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாமல் 0வாக இருக்குன்னா, அப்போது அந்த போத் நோடு அந்த பேசிவ் எலமெண்ட் இருக்குல்ல, அது கனெக்ட் ஆகிருக்கிற ரெண்டு நோடும் சேமாக இருக்குன்னு மீனிங். இப்படியும் சொல்லலாம். வைஸ் வர்சா ரெண்டு சைடும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸும் பார்த்தாச்சு, ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸும் பார்த்தாச்சு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கரண்ட் சோர்ஸ் பார்க்க போகிறோம். ஐடியல் கரண்ட் சோர்ஸ், ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் தான் எங்களுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஜஸ்ட்டு எங்களுக்கு ஒரு எந்துவாக இருக்கும். உங்களுக்கு மேலே இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் எஃபர்ட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டெலிகிராம் லிங்க் இருக்குது, போய் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.